அவ்வளவுதான், கீழே விடுங்க. அனிதா, உனக்கு சுடிதார் தான் சூப்பரா இருக்கு. வாங்கத்தான், உங்க மாமன் வந்துட போறான், இறக்கி விடுங்க. அடியே, ஏன் போட்டாட்டியே நான் தூக்குறேன். அவர் என்ன சொல்லிடுவாரு? ஒன்னும் சொல்ல மாட்டாரு. போங்கத்தான், எனக்கு என்னமோ கூச்சமா இருக்கு. அப்பா, நீ எங்கேயா இருக்க? இவளை எதுக்கு தூக்கி வச்சிருக்க? இவளை தூக்கி டம்முடு கீழே போடு. கீழே ஏமல, ஏன் போட்டாட்டியே நான் தூக்கி வச்சிருக்கேன். எதுக்கு கீழே போட சொல்ற? பெரியம்மாவை தூக்குனா மட்டும் எப்படி தொண்டைக்காருவா? வா, எப்பவும் சரியான தொண்டைக்காரி. அதான் சொன்னேன். இல்ல, உங்க பெரியாத்தாக்கு கொடி பிடிச்சிட்டு வந்துட்டியா? ஒழுங்கா போய் உங்க பெரியாத்தா கிட்ட இரு. நானும் என் புருஷனும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரோம். ஆமா, பேசுற எப்ப பார்த்தாலும் சண்டை தானே படுவ. நீ பேசுவியாக்கும்? ஒழுங்கா வந்துரு பாத்துக்கோ. அங்க வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு. அதை விட்டுட்டு இங்க நின்று அப்பா கிட்ட கொஞ்சிட்டு இருந்தா அவ்வளவுதான். இல்ல, ஏன் புருஷன் என்னை தூக்கிருக்காரு, உனக்கு ஏம்ல போறாம? ஆமா, அன்னைக்கு புடிமாவ அப்பா தூக்க போனதுக்கு என்னமோ சண்டை போட்டேன். அது அன்னைக்கு உங்க ஐயா என்னதான் தூக்கணும், உங்க பெரிய தலை எதுக்கு தூக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புடிமாவ தான் முதல்ல தூக்கணும், அப்புறம் தான் ஒண்ணு தூக்கணும். ரெண்டு பேரும் சண்டையா ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க அப்போ கீழே போவோம். இல்ல, நீ நான் பெத்த பிள்ளையால சரியான சண்டைக்கார பையில தானே இருக்க. உங்கூட சண்டை பின்ன எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பேன். படியம்மா சாப்பாடு ஊட்டி விட்டேன்னு சொல்லிச்சு. நான் தான் ஒண்ணு வேண்டாம், உன்னை பார்த்துட்டு வரேன்னு வந்தேன். இங்க வந்தா எங்க அப்பாவை தூக்க சொல்லிட்டு இருக்கியா? இல்ல, ஏன் புருஷன் என்னை தூக்கிருக்காரு, உனக்கு எம்பளை போறாம? வந்து பேசிக்கிறேன். எங்க போறீரு? இல்ல, எங்களை ஏற உங்க ஐயா அவ்வளவுதான். இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து கீழே போட போறாங்க. நீ மட்டும் யாருவியோ? முதல்ல நீ இறங்கு, இல்ல புடிச்சு தள்ளி விட்டுருவேன். கேம்ல இது படாப்படுத்துதே. இன்னைக்குதான் என் புருஷன் என்னை தூக்கி வச்சிருக்காரு, அது பொறுக்கலையே உனக்கு? அதெல்லாம் பொறுக்காது. பழையம்மா சுடிதார போட்டுக்கிட்டு நல்லா சீவி சிங்கோரிச்சு இங்க வந்து நிப்பா. ஆனா பழையம்மாவை மட்டும் தூக்க விட மாட்டேன். எப்பா, நீ இப்பவே வந்து பழையம்மாவை தூக்குற. இல்ல, வெளுக்க போறேன், மரியாதை இறங்கி ஓடு. முடியாது, போ. எங்கப்பா, நீ இறங்கு. எப்பா, அவளை தூக்கி கீழே டம்முன்னு போடுப்பா. இல்ல கை பொறுக்கல, ரெண்டு பேரும் இறங்குங்க இறங்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இம்பட்டு நேரம் பொண்டாட்டியை மட்டும் தூக்கி வச்சிருந்தா அப்பா மட்டும் உனக்கு கை வலிக்கலையா? நான் ஏறினதும் உனக்கு கை வலிக்குதா? அதெல்லாம் இறங்க முடியாது. இல்ல, ஆச்சி சத்தம் கேட்கல. இல்ல, இறங்கல நானே இறங்குறேன். அப்படி வா, வலிக்கு. சீக்கிரம் வா வீட்டுக்கு. நீ முதல்ல இறங்கு, அப்பதானே இறங்க முடியும். சரி சரியான நாளுதான். ஒழுங்கா இறங்கி வந்துரு பாத்துக்க. ஏங்க, போதும், இறக்கி விடுங்க. நீங்க கொஞ்ச நேரம் போதும். அவன் அவ்வளவுதான் அங்க வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவான். கீழே வாங்க. ஆமாட்டி, இந்நேரம் நம்ம ரெண்டு பேரையும் நார் அடிச்சிட்டு இருப்பான். வா. இல்ல ஐயா, ஏன் அருணு, என்னத்துக்கு இப்படி கோபமா வந்திருக்க? நீ ஒன்னும் பேசாத. எங்க ஐயாக்கு என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி கோபமா இருக்காரு? எல்லாத்துக்கும் காரணம் உன் மவன் தான். ஒழுங்கா உன் மவனை அடிச்சு வளர்த்துக்கோ, பாத்துக்கோ. என்னல பண்ணுனா? அப்படி சொல்லாம என் மவங்கிற? அப்படித்தான் சொல்லுவேன். இந்த நாளை மாடியில நின்னுக்கிட்டு அனிதாவ தூக்கி வச்சிருக்க அப்பா. நான் போய் என்னையும் தூக்கணும், தூக்கு யாருன்னா என்ன சொல்றது தெரியுமா? கையை பொறுக்கலன்னு என்னையும் யாரையும் போட்டுட்டு. என்னன்னு சொல்ற? அவன் பொண்டாட்டியே அவன் தூக்குறான், அதுக்கு என்ன? ஆமா, அப்ப படமாவும் என்னன்னு தூக்கணும். அப்ப அம்மாவை தூக்கணும், படமாவையும் தூக்கணுமா இல்லையா? நீயே சொல்லு. இல்ல, உங்க ஆத்தா அவ்வளவுதான் ஆடாடுன்னு ஆடிட போறா. தெரியுதுல. அப்ப அன்னைக்கு படமாவை தூக்க பண்ணதுக்கு என்னமா சண்டை போட்டா. இப்போ அவளை மட்டும் தூக்க சொல்லி சுடிதார போட்டுட்டு போய் மாடியில போய் நிக்கிறா. அப்ப என்னைய தூக்க சொன்னா தூக்க முடியல, இறங்குன்னு சொல்றான் உன் மாவன். எப்படி இருக்கு தெரியுதா? இதுக்குதான் கோவமா? வா, உன்னைய நான் தூக்குறேன். நீ ஒண்ணு தூக்க வேண்டாம். உன் மாமன் வந்த உடனே இப்ப என்னன்னு நீ கேள்வி கேக்குற. இப்படித்தானா? வரட்டும், கீழே இறங்கி வரட்டும், அவன் காலை ஒடிக்கிறேன். காலை ஒடிச்சு முதல்ல சூப்பு போடு. ஏல, உன் அப்பன் காலை ஒடிச்சு சூப்பு போடணுமா? அப்பதான் அடங்குவான். இல்ல, நீ இங்கேயா இருக்க? நான் போய் ரூம்ல தேடிட்டு வர்றேன். ஓ, அதுக்குள்ளேயும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டியா? என்னமா சொல்றான்? ஏல, அவனை தூக்காம உன் பொண்டாட்டிக்காரியை தூக்கி வச்சிருந்தியாமே, அதான் கோவத்துல வந்திருக்கான்.
இல்ல உன்னை தூக்கணும் அப்படித்தானே, வா தூக்குறேன். ஒண்ணும் வேண்டாம். நீ நான் எப்ப தூக்க சொன்னனோ அப்ப தூக்கி இருக்கணும். அனிதாவை தானே தூக்குனேன். என்னைய ஒண்ணும் தூக்க வேண்டாம். நானே கோவத்துல இருக்கேன். பேசாம போயிரு. வெறி ஏறிடும் பாத்துக்கோ. இல்ல அப்பா கிட்ட வெறியெல்லாம் ஏற வேண்டாம். அந்த அனிதாவை தூக்கலனா எப்படி சண்டை போடுவான்னு உனக்கே தெரியும். அதான் தூக்கி வச்சிருந்தேன். நல்ல பிள்ளைல வாயா. ஓ, அப்போ உன் பொண்டாட்டிக்கு பயந்துதான் தூக்குனியாக்கும். ஆமால, தெரியாம தூக்கிட்டேன். அவளை தூக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? தூக்காட்டா சண்டைக்கு வருவா, அதான் தூக்குனேன். அப்ப சரி, பொழைச்சு போ. ஆனா இப்பவே என் கூட வந்து படிமாவை தூக்கணும். இல்ல ஏம்ல இந்த விபரீத விளையாட்டு. நாளைக்கு உங்க அம்மா கடைக்கு போவா, அப்ப பெரியம்மாவை தூக்குறேன், சரியா? சரியான பயந்தாங்கொழி மோனு தான் பெத்து வச்சிருக்க. எது கொடுத்தாலும் அனிதாக்கு இப்படி பயப்படுறோம். என்னல செய்ய, உங்க ஆத்தா சரியான சண்டைக்காரி. அவளை மாத்த முடியுமா? சரி சரி, உனக்காக விடுறேன், பொழைச்சு போட்டும். இல்ல இப்ப உனக்கு என்னல பிரச்சனை? வாழ தோசை தரேன். சரியான கொலவாளி நீ. இப்பதானே சுடிதார் போட்டிருந்த. உன் மாமியால பார்க்க வரும்போது மட்டும் சேலைய கட்டிட்டு அப்படி வந்து நிக்கிற. இல்ல ஆமா, மேல நின்னா கசகசன்னு இருந்துச்சு. அதான் சரி மேல ஊத்துவமேனு மேலுக்கு குளிச்சிட்டு வரேன். இப்ப என்னல உனக்கு? நல்ல பொய் சொல்றா. உன் பொய்ய உன் புருஷன் உன் மாமி எல்லாரும் நம்புவாவோ. நான் நம்ப மாட்டேன் தரும்ல. உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு. வாழ தோசையை ஊட்டி விடுறேன். நீ ஒன்னும் விட்டாண்டா, நான் படைய மாட்டையே போய் சாப்பிடுவேன் போ. இல்லை ஏமல இப்படி பாடா படுத்துத. பெரியம்மாவை ஊட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வந்தேன்னே. அது அப்போ இப்ப டைம் முடிஞ்சு போச்சு. இனி படைய மாட்டை தான் சாப்பிடுவேன். எப்பப்பா என்ன பாடு படுத்தி எடுக்கிறான். இத்தனோண்டு இருக்கிற உன்னை சமாளிக்கிறதுக்கு படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. இன்னும் வளர்ந்து என்னெல்லாம் படுத்த போறியோ தெரியல. நான் படுத்துவேன், நீ மட்டும் எப்படி? என்ன நீ எல்லாரையும் பாடாட்டான படுத்துவா? இல்ல வாயி காது வரைக்கும் நல்லா கிளியுது. போய் சாப்பிடு போ. உங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவன் ஒரு ஆளே போதும். அவன் தான் உனக்கு சரி. எல்லாரும் இததான் சந்தர்ப்பமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ? நாங்க ஏன் எதிர்பார்க்கிறோம்? நீ எல்லாரையும் எப்படிலாம் படுத்துனியோ அதான் இப்ப உன் மகன் ஒன்ன படுத்துறான். போதும், மழை வர்ற மாதிரி இருக்கு. நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். நல்ல நழுவி ஓடுவியே. எங்க சும்மா இருங்க. ஏமா ஐஸ் சாப்பிட்டாலாமா? இல்ல ஏங்கிட்ட கேக்குற. நீ தானே அவ புருஷன். நீ போய் சாப்பிட்டாளான்னு போய் பாரு போ. ஏமா தெரிஞ்சுமா இப்படி கேக்குற? எல்லாம் இவளுக்கு பயந்துதான் அந்த பக்கமே போகாம இருக்கேன். இல்ல அதுக்காக உன் பொண்டாட்டி தானே அவ. அவளை சாப்பிட்டாளான்னு போய் பாரு. இல்லனா 2 பேருக்கும் தோசை ஊத்தி தரேன், சாப்பிடுங்க. சரிம்மா, நான் பார்த்துட்டு வரேன். எப்பா ஆடுகாலி, எப்படியோ சரியானா சரிதான். என்ன வரத்து வருவா. இவ மவன் இவளுக்கு பதிலடி கொடுக்கனே பிறந்திருக்கான். மகன்கிட்ட ஏதாவது பேச முடியுதா? வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு போயிருவா. பிடிமா தம்பி தூங்கிட்டே இருக்கான். என்னாச்சு பிடிமா? நீ என்னத்துக்கு இப்படி இருக்க? ஒன்றும் இல்லடா, தம்பிக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். மருந்து கொடுக்கணும், முழிச்ச பிறகு கொடுக்கவான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன பிடிமா சொல்ற? தம்பிக்கு காய்ச்சல் அடிக்குதா? எதுக்கு காய்ச்சல் அடிக்கு? தெரியலடா, திடீர்னு மேல் சுடுற மாதிரி இருக்கு. சரி நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? உன் கூட சாப்பிடலான்னு இருந்தேன். நீ தம்பி தூக்கி வச்சிருக்கியே. அதுக்கு என்ன, அப்பா வரட்டும். அப்பாட்ட தம்பியை கொடுத்துட்டு பெரியம்மா உனக்கு தோசை ஊட்டி விடுறேன். வேண்டாம் படம்மா, தம்பிக்கு காய்ச்சல் அடிக்கல. அப்போ நீ தோசை விட்டோன்னா அழுவான். நான் அனிதாக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் அழமாட்டான். நான் உனக்கு தோசை ஊட்டி விட்டுட்டு அப்புறமா வந்து தம்பியை தூக்கிக்கிறேன், சரியா? சரி பெரியம்மா. என்னாச்சு ஐசு, இன்னுமா தூங்குறான்? நீ பேசாதப்பா. நீ போய் அனிதாவையே தூக்கி வச்சுட்டு இரு. தம்பிக்கு காய்ச்சல் அடிக்க தெரியுமா? என்ன ஐசு காய்ச்சல் அடிக்குது? மத்தியானம் கூட நல்லா தானே இருந்தான். தெரியல தான், மேல கதை கதைன்னு இருக்கு. அதான் காய்ச்சல் மருந்து கொடுப்போமான்னு பாக்குறேன். தூங்கிட்டு இருக்கான். நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இனிமேதான் தான் சாப்பிடணும். முதல்ல இவனுக்கு காய்ச்சல் மருந்து கொடுத்துட்டு சாப்பிடணும்ட்டு இருந்தேன். அவன் முழிக்கவே இல்லை. அத்தான் நீங்க செத்த நேரம் குழந்தைய வச்சிருங்க, நான் போய் அருணுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வரேன். சரி ஐசு குடு, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம். நீ போய் அனிதா கிட்டே இரு.
இல்ல என் மேல எதுக்குல கோவப்படுத? அப்படித்தான் தம்பிக்கு காய்ச்சல் அடிக்குது, நீ தம்பியை தூக்கிக்காம அனிதாவை தூக்குறியா? டேய் தம்பிக்கு காய்ச்சல் அடிக்கும்னு அப்பாக்கு தெரியாதுல, விடுமா விடுமா. உனக்கு தெரியாது, ஒரு 2 பேரும் மொட்டை மாடியில நின்னுட்டு ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? என்னைய தூக்கச்சனா கை வலிக்கு, கை பொறுக்க மாட்டுக்கு, கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது இந்த அப்பா. செல்லக்குட்டியே பெரியம்மா தூக்கி வைக்கிறேன். தேங்க்ஸ் பெரியம்மா. அடப்பாவி, இவன் ஒருத்தனே போதும் என் மானத்தை வாங்க. அதான் அவன் சின்ன குழந்தை, ஏதோ கோவத்துல அவனை தூக்கலங்கிறதுல சொல்றான், நீங்க வேற. என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? ஹீம்பட்டு நேரம் அவ அம்மா கிட்ட சண்டை, இப்போ என்கிட்ட சண்டை. ஆமா, நான் தான் உன்கிட்ட சண்டை போடுறேன், நீயும் உன் பொண்டாட்டியும் புள்ளைய தூக்கி வைக்காம அங்க நின்னு ஒருத்தர் ஒருத்தர் தூக்கிட்டு நிக்கிற. பேசாதப்பா. இல்லை தெரியாம தூக்கிட்டோம்ல, மன்னிச்சிருல. சரி போது போ. அப்பா, நீ குழந்தைய கொண்ட ஐஸ், நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவனுக்கு தோசை ஊட்டி விடு. சரிதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் இந்த அனிதாட்ட சண்டை போடுங்க, சரியா? இல்ல இன்னும் அதே நினைச்சிட்டு இருப்பியோல, கமெண்ட் சொல்ல வந்தாச்சு இன்னும் என்னல? அப்படிதான், நீ சரியான ஆளுதான். ஹாய் காயு, காயத்ரி எப்படி இருக்கீங்க? ஹாய் காயு, எப்படி இருக்கீங்க? ஹாய் முகமது ரஹீம். ஹாய் முகமது அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன், எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன், எப்படி இருக்கீங்க? ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? வயசு தானே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர். என்ன ராஜேஸ்வரி அக்கா, அனிதாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் குக் வித் சித்ரா சமையல், வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூமா. ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா சிஸ்டர், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜிகதண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் என்றும் நேசமணி சமையல், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரபா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நேற்று எங்களுக்கு ஃபீவர், அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட முடியல. ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? இந்த அனிதாக்கு நான் தான் வில்லன், நான் அனிதாவை எப்படியாவது சரி பண்ணிடுறேன், சரியா? ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி காசி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்ன மசிலாக்கா இப்படி சொல்லிட்டியே? அனிதா சிஸ்டர் மறுபடியும் வேதாள முருங்கமரம் ஏறுற மாதிரி இருக்குன்னு. பிறவி கொடுத்த மட்டை வச்சு கட்டினாலும் மாறாதுன்னு சொல்லுவாவா எங்கள் ஊரில். அப்படித்தான் இருக்கேன், என்ன செய்யறது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு எங்கள் அத்தா என்னை தூக்கிட்டாரு. அதான் ஏக குசியில் பல பலன்னு சேலையை கட்டிட்டு வந்திருக்கேன். ஹாய் மாசிலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் பவானி விலாக்ஸ். ஹாய் லட்சுமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்ன லட்சுமி அக்கா, பம்பாயிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அரிசு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அரிசு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் எம்ஆர்எம் தமிழ் ஜிகே, நான் உங்கள் ஜிகே பார்க்குறேன். ஹாய் எம்ஆர்எம் தமிழ் ஜிகே. ஹாய் அபிதா ஆண்டி, குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் வித் மீனா. ஹாய் கில் ஃபேமிலி. எங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் எங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.